சொல்யூஷன் சாப்டர்ல டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சொல்யூஷனை பத்தி நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா நம்ம என்ன பண்ணலாம்னா, பேஸ்ட் ஆன் த சால்வெண்ட். சால்வெண்ட்ட பொறுத்து நம்ம வந்து 3 டைப்பா நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். மொத்தம் நமக்கு வந்து 9 டைப் வந்து இருக்கும். அதுல மேஜரா என்ன பார்த்தீங்கன்னா, சால்வெண்ட்ட பொறுத்து நம்ம வந்து 3 டைப் பண்ணலாம். ஒண்ணு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேசியஸ் சொல்யூஷன், லிக்விட் சொல்யூஷன், சாலிட் சொல்யூஷன். அப்ப அதுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா, கேசியஸ் சொல்யூஷன் அப்படின்னா, சால்வெண்ட் வந்து நமக்கு வந்து கேஸ் மாலிக்யூலா வந்து இருக்கணும். அது எப்படி சார் சால்வெண்ட் வந்து எப்படி நமக்கு வந்து கேஸ் மாலிக்யூலா இருக்கணும்? சால்வெண்ட்ன்றது என்னது? ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு வந்து டிசால்வ் பண்ணணும் இல்லையா? அதான் நம்ம வந்து சால்வெண்ட் சொல்லுவோம். அப்ப கேஸ் வந்து நமக்கு எப்படி வந்து ஒரு சால்வெண்ட்டா இருக்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சொல்யூஷனுக்கு என்ன டெஃபினிஷன் பண்ண ரீகால் பண்ணி பாருங்க. ஹோமோஜினியஸ் மிக்ஸ்சர் ஆஃப் 2 ஆர் மோர் தென் 2 காம்போனன்ட். 2 காம்போனன்ட் எப்படி இருக்கணும்? ஹோமோஜினியஸா மிக்ஸ் ஆயிருக்கணும். எது அதிகமா இருக்குதோ அது சால்வெண்ட், எது கம்மியா இருக்குதோ அது வந்து நமக்கு வந்து சொல்யூட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஏர வந்து எடுத்துக்கலாம். ஏர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, கேசியஸ் சொல்யூஷனுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏர்ல நமக்கு மேஜரா நமக்கு என்ன இருக்கும்? நைட்ரஜன் கேஸ் தான் நமக்கு வந்து இருக்கும் இல்லையா? அப்போ மேஜரா நைட்ரஜன் கேஸ் வந்து இருக்குது. அப்புறம் மேஜரா 78% நமக்கு நைட்ரஜன் கேஸ் இருக்குது. 21% நமக்கு என்ன இருக்குது? ஆக்ஸிஜன் கேஸ் வந்து இருக்குது. அப்போ மேஜரா நைட்ரஜனும் ஆக்ஸிஜனும் மிக்ஸ் பண்ணி தான் நமக்கு என்ன இருக்குது? ஏர் மாலிக்யூல் வந்து நமக்கு ஏர் வந்து இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு வந்து ஏர் வந்து என்ன எடுத்துக்கலாம்? அது ஹோமோஜினியஸ் மிக்ஸ்சர் தான். ஏன்னா இப்போ நமக்கு இங்க நமக்கு எவ்வளோ ஆக்ஸிஜன் வந்து இருக்குதோ, அதே ஆக்ஸிஜன் தான் சென்னையில இருக்குது. அதே பெர்சன்டேஜ் ஆஃப் ஆக்ஸிஜன் தான் கோயம்புத்தூர்ல வந்து இருக்குது. அப்போ எல்லா ஏரியாவிலும் பார்த்தீங்கன்னா 21% ஆக்ஸிஜன் தான், 78% நமக்கு வந்து நைட்ரஜன் தான். அப்போ எல்லா இடத்துலயுமே எப்படி இருக்குது? கான்சன்ட்ரேஷன் வந்து யூனிஃபார்மா இருக்குது. நமக்கு நைட்ரஜன் வந்து அதிகமா இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அது வந்து நமக்கு வந்து ஒரு கேஸ் மாரி, அது வந்து சால்வெண்ட்டா வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். அப்போ இது வந்து இதுவும் நமக்கு வந்து ஏரும் என்ன பண்ணா நமக்கு வந்து ஒரு டைப் ஆஃப் சொல்யூஷன் தான். இது வந்து நமக்கு வந்து ஒரு நியூவா வந்து இருக்கும். இந்த சாப்டர் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஏர் கூட நமக்கு வந்து ஒரு சொல்யூஷன் மாலிக்யூல் அப்படின்றது நமக்கு வந்து தெரிய வரும். ஓகே. அப்போ அந்த டைப் ஆஃப் சொல்யூஷனை பத்தி நான் டீடைல்டா நான் வந்து வீடியோ போட்டுருக்கிறேன். அந்த வீடியோ வந்து நீங்க பாருங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். ஸோ அத பார்த்துட்டு என்னென்ன டைப் ஆஃப் சொல்யூஷன் இருக்குன்றத நீங்க ரொம்ப கிளியரா வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல் ஃபார் த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்.